ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் நியூ சேனல். பார்த்தீங்கன்னா நியூ சேனல் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. ஆல்ரெடி என்கிட்ட வந்து 2 சேனல் இருக்குது. நான் ஆல்ரெடி 2 சேனலில் 50K சப்ஸ்கிரைப் இருக்குது. இப்போ நான் வந்து ஏன் ஃபேஸை க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, என்னோட கசின் இவங்க வந்து ஒரு நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சேனல் பேர் வந்து கசின் வித் குசின். ஈவன் இதில் நானும் இருப்பேன், நானும் குக் பண்ணுவேன். குக்கிங், ட்ராவல், இதே நாங்கள் என்னென்ன பண்ணுறோமோ அனைத்தும் அதில் வரும். கரெக்டாக? எங்களேன்றதோடு இவங்கள பற்றி சொல்லணும்னா, இவங்க வந்து ஒரு பிகினர் யூடியூபர். அதனால தான் என் மூஞ்சை மூடிட்டு இருக்கேன். இவங்க ஏன் மூஞ்சை திறந்துட்டு இருக்காங்கன்னா, இவங்க இப்போ தான் வந்து பிகின் பண்ணுறாங்க. அதனால் இப்போ என்னோட உதவி இல்லாமல் மேலே வரணுமா, பட் நான் வந்து கேமரா பிடிக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இப்போ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. சேனலில் என்னென்ன போடலான்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் தான் யோசிக்க போகிறோம். யோசித்து அதுக்கு என்னென்ன வேணும், தகுந்த மாதிரி பண்ணணும். ஒரே பிளேஸில் நின்று பேசுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. இப்படியே நடந்துகிட்டே பேசுகிறோம். அப்புறம் கப்புள் பிளாக் மாதிரியே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கிரேசி ஃபன். இவன் என்னென்ன பண்ணுறா, இவளை சைட் அடிக்கிறது எப்படி, நான் இதெல்லாம் வருமானு தெரில. சைட்லாம் அடிக்க மாட்டேன், அடித்து போர் அடிச்சிச்சு. நான் வேறு பொண்ணு யாருன்னா சைட் அடிக்கும்போது மேபி உங்கள் ஜெலஸ் ஆகிட்டு பேசுகிறது, அதான் கப்புள் பிளாக்ல எல்லாமே இருக்கும். கப்புள் பிளாக், குக்கிங்கும் வரும். இப்போ கூட வீடியோ எடுக்கும்போது அங்கெங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க, எங்கே நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தான். அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் நயர் பண்ணியிருக்கிறது. அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. நான் மொத்தம் பண்ணித்தரேன்னா ஆனால் என் முகம் தெரியக்கூடாது. அது வந்து அதெல்லாம் நம்ம அப்படியே கேட்டுட்டு போயிடணும். பரவாயில்ல, அதை நம்ம சீமான் அண்ணன் சொல்கிற மாதிரி தான் எல்லாமே. கேட்குற லெவல் வந்து இவங்க பண்ணுவாங்களா தெரியல. ஏதோ ஒரு 4 வாரத்தை எதனா பேசி காட்டு. இல்லை பேசு, சும்மா சேனல் ஆரம்பிக்கணும் மட்டும் சொன்னால் போதாது. இங்கோ என்ன பேசணும்லாம் சொல்லக்கூடாது. சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருந்தால் மட்டும் போதாது. இதில் கூட இருக்கிற முகமே தெரியக்கூடாது வேறு சொல்லியிருக்கேன். தெரியாமல் இருக்கணும்னா அப்போ நீ எதனா தெரிஞ்ச மாதிரி எதனா பேசு. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் டிவி. இந்த செய்திகள் எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா, மணிமங்கலத்திலிருந்து வருகிறது. பார்த்தீங்கன்னா இவங்க பேரை சொல்ல மறந்துட்டேன் நான். இவங்க பேர் வந்து மியா, என் பேர் வந்து ஸ்விங். ஓகேவா? என் பேர் மாற்றி சொல்கிறேன். ஏன்னா ஆக்சுவல் நேம் சொன்னால் நான் யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வீடியோ போடணும் சொல்லி எனக்கு இல்லை, இவங்களுக்கு ஓகே பண்ணலாம் சொல்லிட்டு வரும். கீழே கமெண்ட்டில் போடலாம், இவங்கெல்லாம் வீடியோ போட்டு பார்த்து நான் என்னடா பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. போடுறவங்க போடுங்க. நீங்கள் கமெண்ட் போட்டால் தான் ஏதாவது மேலே வர முடியும், எதனா பண்ண முடியுன்றது இவங்களுக்கு தெரியல. இன்னும் ஏகப்பட்ட கமெண்ட்லாம் வரும், அதெல்லாம் பார்த்து என்னென்ன பண்ணுவாங்க தெரியல. ஒன்றும் விபரீதமான முடிவு எடுத்துட மாட்டாங்கன்னு அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, திட்டுவாங்க, இது பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க சொல்லியிருக்கேன் நான். அந்த ஊரில் நான் எல்லாருக்கும் தெரியிற லெவல் செலிப்ரிட்டி. இப்போ நான் கொஞ்சம் மாறு விஷயத்தில் இதை போட்டு பேசிகிட்டு இருக்கேன். மேபி இது யாருன்னா பார்க்குறவங்க என்னை கண்டுபிடிச்சி நீ தானே சொல்லிட்டு கமெண்ட்டில் போடலாம். ஆனாலும் பார்த்துக்கலாம் என்ன நடக்குது சொல்லிட்டு. அதான் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் நாங்களும் சொல்கிறோம். என்ன சொல்லுங்க சீக்கிரம் ஏதாவது சொல்லுங்க. எதுவுமே சொல்லலை நீங்கள். சப்போர்ட் பண்ணாதான் வந்து வீடியோ போடுவாங்களாம், போடுவாங்க, கரெக்டாக பண்ணுவாங்க. சேனல் பேர் கசின் வித் குசின். சேனல் பேர் ஒரு ரணகலமாக இருக்கும். யார்கிட்ட கசின் வித் குசின் சேனல் பார்த்தீங்கன்னு கேட்டாவே ரொம்ப அழகாக, ரொம்ப புன்னகை மலரோட கசின் வித் குசினா அப்படி கேட்பாங்க. கேட்குற மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல். சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒரு வேலை இல்லை, 1 செகண்ட் ஒர்க். அது பக்கத்தில் பெல் அனுப்புறது அது நெக்ஸ்ட் செகண்ட் ஒர்க். அது ரெண்டுத்தையும் பண்ணிட்டீங்கன்னா இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும், என்ன பண்ண போகிறாங்களோ தெரிய வரும். நான் யாருன்னு மெயினாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வரும். நான் யாருன்னு தெரிஞ்சால் நீங்களே அப்படியே எல்லாம் ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன்.